ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தர்ஷனா டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு நெக் டிசைன் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜரி எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் சாரீ கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கிறேன். அது வந்து பிஏபி பிராண்டு. இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆன்டிக் ஜரி எடுத்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். 2 லைன்ஸ் போட்டிருக்கேன். அதில் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக போட்டிங்கன்னா செயின் ஸ்டிச் நல்லா வரும். டூ லைன்ஸ் இல்லை 3 லைன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா தான் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு சூயிங் த்ரெட் எடுத்துருக்கிறேன். எப்போதும் போல் ஷூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பீட்ஸை வந்து போட்டுக்கலாம். 2 பீட்ஸை எடுத்திங்கன்னா தான் இந்த பீட்ஸ் வந்து ஆடாமல் இருக்கும். நல்லா பொறுமையாக போட்டுகிட்டே வாங்க. இந்த பீட்ஸ் எப்படி வந்து ஒர்க் பண்ணணுங்கிறக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இந்த சாரீ கலர்லேயே க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஏற்கனவே வந்து பைப்பிங் த்ரெட்டு வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜிக்ஜாக் போட்டு எடுத்துக்கலாம். அதுதான் மெயினாக பண்ணணும். நான் இங்கே நேரம் இல்லாதனால நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறேன். சில்க் த்ரெட்டில் வந்து இப்போ நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் போட போகிறோம். லோடிங் ஸ்டிச்சுமே ஏற்கனவே அதுக்கான டுட்டோரியல் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எப்படி வந்து லோடிங் ஸ்டிச் போடணுங்கிறது அதில் வந்து இருக்குது. லோடிங் ஸ்டிச்சு நல்லா பொறுமையாக போட்டு பழகிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. எல்லா நெக் டிசைன்லையும் இது யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லோடிங் ஸ்டிச் ஈஸியாக வந்துடும். ஒரு லாங் ஸ்டிச்சு ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு அப்படியே லைனாக போட்டுகிட்டே வரணும். கிராஸாக தான் எடுத்துருக்கணும் எப்போதுமே. அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. லோடிங் ஸ்டிச்சு கிராஸாக தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு இன்னொரு லைன்லேயும் நான் பீடு போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேங்கிள் எடுத்து பேக்கில் ரைட் சைடில் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கிறேன்.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 4 சைடு வரைஞ்சிட்டு அப்போ தான் வந்து பெட்டல்ஸ் வந்து இந்த வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ரீ ஹேண்டட் தான் வரைஞ்சிருக்கிறேன், எதையும் பார்த்து வரைய கிடையாது. இது வந்து ஒயிட் கிளாஸ் மார்க் எடுத்துருக்கிற பென்சிலு. போட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி, சின்னதாக இருந்த மாதிரி தெரிஞ்சனால இந்த பெட்டல்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆன்டிக் சரி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவுமே அதை போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வரும்போதெல்லாம் கரெக்டாக சின்னதாக ஒரு ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. அப்போ தான் அந்த ஷார்ப் எட்ஜஸில் நீட்டாக வரும். செயின் ஸ்டிச் போட தெரியாதவங்க ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஷார்ப் எட்ஜஸில் எப்படி திருப்பணுங்கிறதுக்காகவும் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளார்லேருந்து அப்படியே கண்டினியூவாக வர மாதிரி கொடி மாதிரி போட்டிருக்கிறேன். அதில் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன்னா சென்டரில் செயின் ஸ்டிச்சு போட்டு ஃபில் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து 2 லைன் போட்டிருக்கிற ஜரியில் அதுக்கு சென்ட்ரல் தான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக வந்து அடைச்ச மாதிரி போட்டிருக்கிறேன். இந்த கேப் எதுக்குங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பீட் ஒர்க் வரும். அதனால் செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம சென்டரில் வந்து எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து என்ன பண்ணணும்னா சென்டர்லேருந்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக அப்படி எடுத்துகிட்டு அப்படியே அதை ரவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். அது ஷேப் எப்படி இருக்குதோ, பெட்டல்ஸோட ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செயின் அப்படியே போட்டுகிட்டே வரணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி கண்டினியூ பண்ணுறேங்கிறது. இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சும் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். ஷேப் எப்படி வரும் அதுக்கு தகுந்த மாதிரி செயினை மாற்றிக்கலாம். இப்போ எண்ணாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா லீஃப்லேயுமே வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் மேக்கிங் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா பீட் ஒர்க் தான் எடுத்துருக்குறோம். சுகர் பீடுக்கு நெக்ஸ்ட் பீடு இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ் தான் எடுத்துருக்கிறேன். சென்டரில் ஒரு க்ரீன் பட்டன் ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். அந்த சேரீயில் சின்னதாக ஒரு க்ரீன் பார்டர் வரும், அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 பீடாக எடுத்து இதுக்கு சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். சேரீ கலரில் என்ன இருக்கோ அந்த கலரு. ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது ரொம்ப கவனமாக திருப்புங்க, அப்போ தான் நீட்டாக வரும். இப்போ போட்டு முடிச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு இதோட ஃபினிஷிங் பார்க்கலாம். இப்போ ஃப்ரேமில் நான் கழட்டிட்டேன். பேக் டிசைன் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜரிக்கு அப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாரீ கலரில் இருக்கிற பிங்க் கலர் சில்க் த்ரெட்டை வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்குறேன். அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க ஒர்க் வந்து நல்லா எடுத்து காட்டும் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேம் அதே டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்லீவில் வந்து கை வந்து 6 இன்ச்சு 7 இன்ச் அவ்வளோதான் வரும். அதனால் அந்த அளவுக்கு மட்டும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கீழே பார்டரில் ஜிக்ஸாக் போட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கிறேன். அந்த பார்டர் ஏன் இப்படி இப்போ அட்டாச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்கா, ஃப்ரேம் ஏற்ற முடியாது. அதனால் கீழே ஒரு துணி வந்து காட்டன் துணி ஆட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா எப்பப்போலாம் நான் வீடியோ போடுறேனோ அப்பப்போலாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பார்டர் கலர் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். கீழே வந்து எல்லோ கலர் வரும், மேலே வந்து பிங்க் கலர் வரும். மேலே வந்து பிங்க் கலர் எடுத்துருக்க சில்க் த்ரெட்டில் ஃபினிஷிங்காக. Thank you. See you in the next video.